7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மீண்டும் வரவேற்கிறோம். இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளரினுடைய பாகிஸ்தான் பயணம் குறித்து பார்த்து வருகின்றோம். அதே சூழ்நிலையில் காஷ்மீரில் ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. வேறு கொள்கைகளை கொண்ட இரண்டு கட்சிகள், பிஜேபி மற்றும் மக்கள் ஜனநாயக கட்சி, இருவருமே வேறு வேறு கொள்கைகள் அடிப்படையில் கொண்டவர்கள். இந்த நிலையில ரெண்டு பேருமே சேர்ந்து இப்போ ஒரு ஆட்சியை உருவாக்கியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து மக்கள் ஜனநாயக கட்சியின் கொள்கைகளையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. மக்கள் ஜனநாயக கட்சியின் கொள்கையின் அறிக்கை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். முதலாவதாக சுயாட்சி, அதாவது காஷ்மீரை பொறுத்தவரை ஆட்சி, இறையாண்மை ஆகியவை மட்டுமே பிரச்சனைக்கு தீர்வாக அமைய வேண்டும் என்பதும் அவங்களுடைய ஒரு கொள்கையின் அறிக்கையில் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அதற்கு அடுத்ததாக பாகிஸ்தான் கட்டுப்பாட்டு காஷ்மீரின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய அகண்ட காஷ்மீர் கவுன்சில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதும் அவர்களது கோரிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த இடத்தில் நாராயணன் ஐயா, இதை நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், அதாவது பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காஷ்மீரில் தேர்தல் நடைபெறவில்லை என்ற கருத்தை முன்வைத்தீர்கள். ஆனால் மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய கொள்கை அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளையும் உள்ளடக்கிய அகண்ட காஷ்மீர் கவுன்சில் உருவாக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய கொள்கை அறிக்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம். நிச்சயமாக அதனைத் தொடர்ந்து அகண்ட காஷ்மீர் பகுதியில் இரட்டை நாணய முறையும் அமல்படுத்த வேண்டும் என்பதும் ஒரு முக்கிய விஷயமாக அவர் முன்வைத்திருக்கிறார். இந்தியாவினுடைய பணமும் செல்லுபடியாக வேண்டும், பாகிஸ்தானுடைய பணமும் செல்லுபடியாக வேண்டும். இது உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியின் நிலைப்பாடு. அதற்கு அடுத்ததாக எல்லை கட்டுப்பாடு நீக்கப்பட்ட அகண்ட காஷ்மீரில் இந்தியா, பாகிஸ்தான் சிறப்பு பொருளாதார சலுகைகளும் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதும் அவங்களுடைய கொள்கையில முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதனைத் தொடர்ந்து இந்திய அரசியல் சாசனத்தின் பிரிவு 356 காஷ்மீரை கட்டுப்படுத்தக்கூடாது என்பதும் முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது. அதனைத் தொடர்ந்து ஒட்டுமொத்தத்தில் இந்திய நாடாளுமன்றம் காஷ்மீர் சட்டப்பேரவையை கட்டுப்படுத்தக்கூடாது என்பதும் முக்கியமான விஷயமா சொல்றாங்க. உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய கொள்கை அறிக்கை, இந்த கொள்கை அறிக்கையிலிருந்து அவர்கள் பின்வாங்கியதாக எதுவும் இல்லை. ஆனால் அதை தாண்டி உங்களுக்கிடையே ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை கூட பார்ப்போம். அதை தாண்டி இப்படிப்பட்ட ஒரு கொள்கை அறிக்கையை கொண்ட நீங்கள் இந்த கட்சியினுடன் கூட்டணி அமைத்து காஷ்மீரில் ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். இந்த ஆட்சி எந்த அளவுக்கு நீடித்ததாக, நிலைத்ததாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நம்பிக்கை தான் வாழ்க்கை ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இப்போ சொன்ன அத்தனை விஷயமே இந்த எலெக்ஷனுக்கு முன்னால் அவங்களுடைய கொள்கைகள். இதற்கு பிறகு நீங்கள் சொன்னது போல ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் என்று ஒன்றை நாம் செய்வோம். கொள்கையிலிருந்து அவர்கள் பின்வாங்கவில்லை. கொள்கையில் பின்வாங்க குறைந்தபட்ச செயல் திட்டத்துக்கு வந்துட்டாங்கல்ல. அப்போது அதைத்தான் இந்த அரசு செய்யும் அப்படிங்கிறது தான் விஷயமே. அதில் ஒன்று, ஆர்டிகல் 370 இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகும். நாங்களும் அதிலிருந்து பின்வாங்கவில்லை. நீங்களும் உங்களுடைய கொள்கையிலிருந்து பின்வாங்கவில்லை. இல்லை, சொல்ல முடியாது. ஏனென்றால் எங்களுடைய பொதுச் செயலாளர் ராம் மாதவ் அவர்கள் மிக தெளிவாக இது குறித்து ஒரு அருமையான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இதில் ஆர்டிகல் 370 அந்த ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ ஆகும். ரெண்டாவது, இந்த ஏஎஃப்ஏஎஸ்பி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட், அது ஸ்பெஷல் ஆக்ட், அது மத்திய அரசு தான் முடிவு செய்யும் என்று சொல்லி இருக்கிறது இதில் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில். அதற்கு பிறகு 1947, 52, 71 இதில் பாகிஸ்தானிலிருந்து வந்த அந்த அகதிகளுக்கு நிவாரணம் கொடுப்போம், அவர்களை குடியமர்த்துவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நான் முடிச்சிடுறேன். தயவு செஞ்சு ஒரு 2 வரை முடிச்சிடுறேன். அதுக்கு அடுத்து அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீரி பண்டிட்ஸ் மீள்குடியேற்றம் செய்யப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறோம். அதே போல் இது நாள் வரையிலும் பாகிஸ்தான்லேருந்து வந்த அகதிகளாக வந்த இந்துக்களுக்கு அங்கே பாராளுமன்றத்தில் ஓட்டு இருக்குது, ஆனால் சட்டசபைக்கு ஓட்டு கிடையாது, அவங்களுக்கு வாக்கு சீட்டு கிடையாது. அதே போல் அவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது. இதையெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒப்புத்துக்கிட்டு இருக்க அந்த அரசாங்கம், இந்த இரு கூட்டணி இதுதான். ஸோ ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக வஞ்சிக்கப்பட்ட அந்த குடும்பங்கள், லட்சக்கணக்கான குடும்பங்கள் இந்த ஆட்சி இப்பொழுது வந்து இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த நாட்டிலே ஷியாம பிரசாத் முகர்ஜி என்கின்ற எங்களுடைய நிறுவனரை, எங்கள் முதல் தலைவரை நாங்கள் தியாகம் செய்துள்ளோம் காஷ்மீர் இஷ்யூக்காக. அதனால் எங்களுக்கு அந்த 6 மணி நேரம் காஷ்மீர்லேருந்து ஜம்முக்கு ஆகலாம். ஆனால் 67 ஆண்டுகளாகியும் அந்த 2 ஒரே மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்ளங்கள் இணையவில்லை. இதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், காங்கிரஸும் சரி, தேசிய மாநாட்டு கட்சியும் சரி, அவர்கள் இரண்டு கட்சிகளுமே பிடிபிக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் நேற்றைய தினம் முஃப்தி முகமது சையத் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா,
நான் தான் வலியுறுத்தினேன் இந்த கூட்டணிக்கு என்று சொல்லி இருக்கிறார். முஃப்தி முகமது சையதை பொறுத்தவரை மற்றொரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அவர் நேரடியாக முன்வைக்கப்பட்டாலும் கூட அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைய தினம் மிக முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தாக்குதலுக்கு பொறுப்பான தூக்கிலிடப்பட்ட அப்சல் குருவினுடைய அஸ்தி காஷ்மீருக்கு அனுப்பப்பட வேண்டும் என்ற கோரிக்கை உங்களுடைய கூட்டணி கட்சியால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு நீங்கள் எது போன்றதொரு பதிலை அளிக்கப் போகின்றீர்கள் என்ற கேள்வியை நான் கேட்பதற்கு முன்னர் மிக முக்கியமாக மற்றொரு விஷயம், 370 அரசியல் சாசனத்தினுடைய 370 காஷ்மீருக்கு என்ன அதிகாரத்தை வழங்கி இருக்கின்றது? இந்த குறிப்பிட்ட அதிகாரம் தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய 2014ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். அரசியல் சாசன பிரிவு 370 பொறுத்தவரை பாதுகாப்பு, வெளியுறவு, தொலைத்தொடர்பு மற்றும் நிதி தவிர்த்த மற்ற சட்டங்களுக்கு காஷ்மீர் சட்டமன்றத்தினுடைய ஒப்புதலை பெற வேண்டும். அதாவது காஷ்மீர் சட்டமன்றத்திற்கு கூடுதல் அதிகாரம் இதன் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக காஷ்மீர் மக்களுக்கான சிறப்பு சட்டம் நடைமுறையில் இருக்கும் என்பதும் அந்த 370 அடிப்படையில் சொல்லப்படுது. அதற்கு அடுத்ததாக பாஜக தேர்தல் அறிக்கை இது தொடர்பான விஷயம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் சாசன பிரிவு 370 தொடர்பாக அனைத்து தரப்பினரிடம் கலந்து ஆலோசிக்கப்படும் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 370ஆம் பிரிவை நீக்கிறதுக்கான விஷயத்தை பாஜக உறுதியாக உள்ளது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. 2014ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு முன்னர் பாஜகவினுடைய நிலைப்பாடு இது. 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் பாஜகவினுடைய நிலைப்பாடு மாறி இருக்கின்றதா? 370 பொறுத்தவரை உங்களுடைய நிலைப்பாடு மாறி இருக்கின்றதா? நான் ஏற்கனவே மற்றொரு கேள்வியும் கூட முன்வைத்தேன். இந்த இரண்டையும் கூட நீங்கள் பதிலளிக்கலாம். அப்சல் குருவினுடைய சாம்பல், இந்திய பாதுகாப்பு படையினர் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் 2001ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தாக்குதலின் போது. அப்சல் குருவினுடைய சாம்பல் வேண்டும் என்று காஷ்மீரினுடைய உங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் கேட்டிருக்கின்றார்கள். இதற்கு நீங்கள் என்ன பதிலளிக்க? அதாவது ரெண்டு விஷயம், நாங்க மாறணும்னு சொல்றீங்க. உங்களுடைய அந்த இப்போ நீங்க பார்வைக்கு வந்த அதிலேயே எல்லோருடைய அனைத்து அது என்ன வார்த்தை, அனைத்து தரப்பினரிடம் கலந்து ஆலோசிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீக்கப்படுவதில் பாரதிய ஜனதா உறுதியாக இருக்கின்றது. கண்டிப்பாக இன்றும் உறுதியாகத்தான் உள்ளோம். அனைத்து தரப்பினரோடும் கலந்து ஆலோசிக்கத்தான் இந்த கூட்டணி என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நிகழ்வின் இறுதிக்கு வந்து விட்டோம். அப்சல் குரு குறித்து உங்களுடைய பதில்? அப்சல் குரு அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அவங்க கேட்கலாம், அவங்களுக்கு உரிமை இருக்குது கேட்கறதுக்கு. இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூட தான் நேற்று வந்து தமிழ் தேசிய இயக்கம்னு சொல்லி தனி தமிழ்நாடெல்லாம் கூட கேட்குறாங்க. வாய்ப்பு எல்லாருக்கும் நம்மளுடைய சட்டத்தில் வந்து அதுக்கு அவங்களுக்கு அனுமதியும் கொடுத்து எல்லா அரசாங்கம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தானுடன் முஃப்தி முகமது சையத் அவர்களினுடைய வேண்டுகோளின் இணங்கு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள். பாகிஸ்தானை பொறுத்தவரை காஷ்மீர் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை அது இல்ல, நீங்க தவறான ஒரு வாதம் என்ன சொல்றீங்கன்னா, முஃப்தி முகமது சையத் வேண்டுகோளுக்கு இணங்கன்னு சொல்றீங்க. அது கிடையாது. நான் அதன் அடிப்படையில் தான் என்னுடைய கேள்வியை முன்வைத்தேன். அதற்கு உங்களுடைய பதில் எதுவாக இருந்தது? முஃப்தி முகமது சையதா இருந்தாலும் சரி, உமர் அப்துல்லாவாக இருந்தாலும் சரி, அங்கே யார் இருந்தாலும் காஷ்மீர் என்பது நம்முடைய நாட்டினுடைய பிரிக்கப்படாத ஒரு அங்கம். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் என்று சொல்லப்படுகின்ற அதிலிருந்து இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த அங்கேயும் எலெக்ஷன் வைக்கணும்ட்டு. முதல்ல அந்த பகுதியை நம்முடைய இந்திய கட்டுப்பாட்டிற்குள், இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இராணுவ கட்டுப்பாட்டிற்குள், நம்முடைய எல்லைக்குள் வந்த பிறகுதான் அது சாத்தியப்படும். மற்றொரு கருத்தையும் கூட முன்வைக்கிறார்கள். இந்தியாவினுடைய பணமும் பாகிஸ்தானுடைய பணமும் வாய்ப்பு கிடையாது. நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்து விட்டோம். ஐயா, நாராயணன் திருப்பதி ஐயா முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இருக்கின்றதா? பிடிபி, அதாவது மக்கள் ஜனநாயக கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, அந்த கூட்டணி என்பது, அந்த கூட்டணியை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நான் இது வந்து நீங்க அந்த 370 அந்த சட்டம் பிறகு வந்து அகான் காஷ்மீர், அகண்ட காஷ்மீர் பகுதிகள் அவர்களுடைய ஒரு திட்டங்கள், கருத்துக்கள் என்று பார்க்கும்போது நான் ஒரே கேள்வித்தான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களுக்கும் தலைமைக்கும் மற்றவர்களுக்கும் கேட்பேன். இதையே மற்ற கட்சிகள் ஏற்றுக்கொண்டு ஒரு ஆட்சி அமைத்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் தேச துரோகம் என்று தான் சொல்லியிருப்பீர்கள். அடிப்படையான ஒரு வாதம். ஆனால் அதிகாரத்திற்காக நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கான ஒரு அதிகார பகிர்வு என்பது ஜனநாயக பாதையில் நீங்கள் அப்சாவை பற்றி நான் சொல்ல முடியும். ஆர்ம் ஃபோர்சஸ் பவர் ஆக்ட் பற்றி நீண்ட காலமாக இந்தியாவில் இந்த விவாதம், மனித உரிமை ஆர்வலர்கள், மனித உரிமை மன்றங்கள் கேட்டுக்கொண்ட இதை தயவு செய்து அந்த பகுதிகள் மனித உரிமை மீறல்கள் சென்று கொண்டிருக்கின்ற காஷ்மீரிலும் வடகிழக்கு மாநிலங்கள் இதை பற்றி நீங்கள் கவனிக்கவே இல்லை. ஆனால் உள்நாட்டுத்துறை, உள்துறை சார்ந்த ஒரு மந்திரியும் மற்றவர்களும் சொல்லும் பொழுது இது ராணுவத்தின் ஒப்புதல் வேண்டும். இப்பொழுது நீங்கள் எங்கிருந்து ஒப்புதல் பெற்றீர்கள், அதை பரிசீலிக்கலாம் என்று நீங்கள் சொல்ல பரிசீலிக்கலாம் சொல்லவே இல்லை. நிகழ்வின் இறுதிக்கு வந்து விட்டோம். சுருக்கமாக நான் சொல்கிறேன், பரிசீலிக்கலாம் என்று சொல்லவே இல்லை. குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இது மத்திய அரசு தான் முடிவெடுக்கும் என்று சொல்லி இருக்கிறது. குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்தவரை மக்கள் ஜனநாயக கட்சி அந்த குறிப்பிட்ட சொல்றீங்க. எங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் ஆப்சா பொறுத்தவரையிலும்
மத்திய அரசு தான் முடிவெடுக்கும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. கண்டிப்பாக ஐயா, நோ காம்ப்ரமைஸ். கண்டிப்பாக நேஷனல் இஷ்யூஸ்ல நோ காம்ப்ரமைஸ். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. மத்திய அரசால் மட்டும் தான் முடியும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பேச்சுவார்த்தை மூலமாகத்தான் தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் அங்கே 25 எம்எல்ஏக்கள் ஜம்முவில் வாக்களிச்சிருக்கிறாங்க. ஒரு அரசாங்கம் அங்கே கூட்டணியில் அமைந்திருக்கிறது. கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து கைத்தட்டினால்தான் சரியாக வரும் என்கின்ற அடிப்படையில் தான் அந்த கூட்டணி. இது கொள்கை கூட்டணி கிடையாது. இது கொள்கை கூட்டணி கிடையாது. இதுல கண்டிப்பாக இல்ல சார், நார்த் போல் சவுத் போல்னு அவரும் சொல்லியிருக்காரு. நாங்களும் அதைத்தான் சொல்லுவோம். வட துருவம் தென் துருவம் தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் முஃப்தி முகமது சயீத் சொல்வது போல நாம் இணைவோம், இணைப்பதற்கு உண்டான சாத்தியத்தை உருவாக்கும் என்று சொல்லியிருக்கிறார். நாம் அதற்கான முயற்சியை செய்வோம். ஆனால் நாட் அட் தி காஸ்ட் ஆஃப் அவர் ஓன் லேண்ட். நாட் ஈவன் a meter of land will be given to anybody. கண்டிப்பாக நிகழ்வினுடைய இறுதிக்கு வந்து விட்டோம். இருந்தபோதும் அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்களை விலக்கிவிட்டு இந்த நிகழ்வை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதன்படி குறிப்பிட்ட பகுதி, காஷ்மீரில் குறிப்பிட்ட பகுதி பிரச்சனைக்குரிய பகுதி என்று மாநில அரசு சொல்லும் பட்சத்தில் அந்த இடத்தில் ஆப்ஸ்பா என்பது, அதாவது ஸ்பெஷல் பவர் ஆக்ட், அதாவது பாதுகாப்பு படையினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு அதிகார சட்டம் என்பது நடைமுறைக்கு வரும். அந்த வகையில் மக்கள் ஜனநாயக கட்சி அந்த குறிப்பிட்ட பகுதியில் பிரச்சனைக்குரிய பகுதியா என்பதை ஆராய்ந்து அதை நீக்குவதற்கான வழிமுறையை மேற்கொள்ளும் என்று குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு ஒரு முடிவு எடுக்கும் பட்சத்தில் மத்திய அரசை பொறுத்தவரை அந்த பகுதியில் பாதுகாப்பு படைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு அதிகார சட்டத்தை திரும்ப பெறுவதற்கு தவிர வேறு வழி இருக்கின்றதா இல்லையா? நான் வந்து எப்படி இதை சொல்லும் பொழுது எந்தெந்த பகுதிகள் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகள், எந்த பகுதிகள் இந்த ஒரு சட்டத்தை திரும்ப பெறலாம் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக ஒரு ஆராய்ச்சியும் மறுபரிசீலனை செய்கிறீர்கள். இதையே தான் வடகிழக்கு மாநிலங்களிலும் காஷ்மீர் பகுதியிலும் செல்லும் பொழுது மனித உரிமை மீறல் என்பது கட்டுப்படுத்தவும் ஜனநாயக ரீதியாக மனித உரிமை மீறல் இங்க இருக்கிற மனிதர்களை மீறி வெட்டி கொலை பண்றதுனால, சுட்டு கொலை பண்றதுனால சார் அங்க ஆம்பு போறது யாருக்கும் பாதிப்பு கிடையாது. தொடர்ந்து பேசுவோம். அடுத்த மற்றொரு அரசியல் ரீதியாகவும் பார்க்க வேண்டும். மற்றொரு அமர்விலும் கூட இது குறித்து தொடர்ந்து பேசுவோம். எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நாராயணன் ஐயா உங்களுக்கும் என்னுடைய நன்றி, மணிவண்ணன் ஐயா உங்களுக்கும் என்னுடைய நன்றி. மீண்டும் ஒரு 0 நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.